நம்ம இந்த வீடியோவில் 8th தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நம்ம பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பா. இந்த ஆண்டு நடைபெற போகிற கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பல கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் நல்லா படிச்சுட்டு போங்கப்பா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி வீடியோக்கு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கான ஆன்சர் கீ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு போடுங்க. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்பா. ஸோ சரியான விடை தேர்ந்தெடுத்துகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் மலர்களிலிருந்து வரும் டேஷ் வண்டுகளை ஈர்க்கும். செகண்ட் ஒன் வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் டேஷ் ஆகும். தேர்ட் ஒன் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஷ் ஆவர். ஃபோர்த் ஒன் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் அழைக்கப்படுகிறது. சிக்ஸ்த் ஒன் மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆகும். செவன்த் ஒன் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீச்சியாகவே உள்ளது. எய்த் ஒன் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ் ஆகும். நைன்த் ஒன் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது தொடரில் உள்ள வினைமுற்று டேஷ் ஆகும். 10th ஒன் தமிழ் தாய் ஐம்பெருங்காப்பியங்களை டேஷ் அணிந்துள்ளாள். நெக்ஸ்ட் கோடிட்டு எடுத்து நிரப்புகப்பா. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஷ் என்றார். நெக்ஸ்ட் 12th ஒன் புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுக்கோம்பு போன்றது. 13th ஒன் விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். 14th ஒன் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் டேஷ் ஆகும். 15th ஒன் சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கப்பா. 16th ஒன் இயற்கை ஓவியம் சிரித்து மகிழ மட்டுமன்று. இயற்கை ஓவியம், இந்த பக்கம் நட்பு என்பது. நெக்ஸ்ட்டு இயற்கை தவம், நெக்ஸ்ட்டு இன்பம் தருவது, அப்புறம் இயற்கை அன்பு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிரித்து மகிழ மட்டுமன்று, பெரிய புராணம், பண்புடையவர் நட்பு, சிந்தாமணி, 10 பாட்டு. ஓகேண்ணா? ஸோ எது கரெக்டான பொறுத்துக்கு மேட்ச் பண்ணிங்க. ஆன்சர் வேணாலும் கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க, கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 2பா. ஸோ 21 பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது. 22 பட்ட மரம் எதனால் தனது அழகை இழந்தது. 23 யாருக்கு யமனை பற்றிய அச்சமில்லை. 24 தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை. 25 தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழழகனார் கூறுகிறார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26பா. சேரநாடு குறிப்பு வரைய. 27 இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை. 28 தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கண்ட பணிகள் 2 எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரி படிங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி 29 மருத்துவம் எப்போது தொடங்கியது. 30 எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் 4 எழுதுக. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, இதையும் படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 31 வினை எச்சத்தின் வகைகளை விளக்குக. நெக்ஸ்ட் 32 உரிச்சொல் என்றால் என்ன. நெக்ஸ்ட் 33 ந ஆகிய எழுத்துக்கள் ஒலிகள் பிறக்கும் முறையை கூறுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கும், அதை மட்டும் கிளியர் பண்ணியிருப்பேன். அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போட்டுமா, இது மட்டும் படித்தா போதுமா, இது அப்படியே வந்துருமா கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான வினாத்தாள், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் ஒரு சில கேள்விகள் உங்கள் மாவட்டத்தில் நடைபெற போகும் தேர்வில் கண்டிப்பாக ஒரு சில கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் ஒரு மிக மிக முக்கியமான கேள்விகளை வைத்துவிட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வரும். ஏனென்றால் இது இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எது ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பகுதி 3பா. சிறுவினாக்களை பொறுத்த வரைக்கும் 34 வந்து பார்த்திங்கன்னா குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லது ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை எவை. நெக்ஸ்ட் 35 ஆப்பா. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளில் இது ஒன்று, இதையும் பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக. 36 உடனி கழிச்சி பொருள் என்றால் என்ன. அல்லது ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனை வினா எவைனும் 2 மட்டும் விடையளிப்பா. 37 வந்து உழவு தொழில் சிறக்க இன்றியமையானதாக நீங்கள் கருதுவன யாவை. அதுக்கப்புறம் தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள ஒற்றுமைகளாக நீங்கள் கருதுவன யாவை. 39 திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் படிச்சிங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பகுதி 4. ஸோ மனப்பாட பகுதியை பொறுத்து 40 வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ்மொழி வாழ்த்து பாடல் அல்லது படமாட
முதலாமை முடியும் முடிய ஒன்றே குலம் பாடல் ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சொல் என முடியும் திருக்குறள் படித்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி 4 இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு மறுபடியும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 5. ஸோ மொழிபெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா, இது ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. எவை 4 மட்டும் விடையலை. 42 வந்து சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தின் உண். நெக்ஸ்ட்டு பால் குடி பருகு. ஸோ எது கரெக்டான வார்த்தையோ அது எடுத்து போடுங்க. 43 சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். ஸோ வார்த்தைகளானது அந்த ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக வேர்ட்ஸ் வந்து ஒரே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் 44 ஊமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க ஓகேங்களா. உடலும் உயிரும் போல, அதுக்கப்புறம் வேலியை பயிரை மைந்தது போல ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 45 2 தொடர்களை ஒரே தொடராக்குக. எனக்கு பால் வேண்டும், எனக்கு பழம் வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு எக்கால கன்னி நூலை இயற்றியுள்ளார், நந்திசூர கன்னி நூலை இயற்றியுள்ளார் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஒரே சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும், இது பார்த்து வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 46 படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன திருக்குறள் தெரியுதோ ஸோ அதை எழுதணுமா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் இது பார்த்து வச்சிங்க. ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 47 படிப்போம் பயன்படுத்துவோம். ஆன்டிபயோட்டிக்கு இந்த பக்கம் டையிங் ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடில் பகுதி 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 8 மார்க்ஸ் கம்பல்சரி படிங்க, எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 48 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக, அல்லது கொங்கு நாட்டின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கண்டிப்பாக எதிர்பார்க்கப்பட கேள்விகளில் இது ஒன்று, நல்லா பார்த்து வச்சிங்க, ஏதாச்சும் ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு 49 மனித எந்திரம் கதையை மீனாட்சி சுந்தரம் கூறுவதாக மாற்றி எழுதுக, அல்லது திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகோதேவன் கதையை சுருக்கி எழுதுக. இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா, கண்டிப்பாக பல மாவட்டத்தில் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்லா பார்த்து வச்சிங்க. அது ஒரு 50 வந்து பார்த்திங்கன்னா கட்டுரை எழுதுக. நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு, அல்லது புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளையும் குறுவினாவாக இருக்கட்டும், சிறுவினாவாக இருக்கட்டும், விரிவான விடையளியாக இருக்கட்டும், எல்லா கேள்விகள் நல்லா படித்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம மாணவர்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் போய் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஒருவேளை இதற்கான ஆன்சர் வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் சென்று விட்டு ஆன்சர்னு போடுங்க. இதுக்கு நான் ஆன்சர் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன், அதனால் போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் மாணவர்கள் அப்லோட் செய்தே பண்ணுறப்பா. ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம் மாணவர்களை, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.